தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு காலமாகிவிட்டார். இது தொடர்பாக தமது நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள இணைப்பில் காத்திருக்கிறார் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவருக்கு உங்களது இரங்கலை பதிவு செய்யலாம் மேம். நான் ஒரு சொந்த சகோதரனை இழந்ததை போல ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன். ஏன்னா அவரு எனக்கு எல்லா விதத்திலும் பழக்கமானவர். என் வீட்டுக்கு அருகாமையில் நாங்க அடுத்த தெருவில் தான் இருக்கிறோம். பல நேரங்களில் அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு 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 நல்ல மனிதர். ஒட்டுமொத்தமா பிராங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா நல்ல மனிதர், நல்லவர். ஒட்டுமொத்தமாக அரசியல்ல இருக்கும் போதும் எந்த சூழ்ச்சியும் அவருக்கு தெரியாது. ஒரு வெள்ளந்தியான வெள்ளை உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அவரை நாம இழந்திருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் நேசக்கரம் நீட்டக்கூடியவர். யாருக்கு என்ன உதவினாலும், அது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், அவர் துறையை சார்ந்தவர்கள், யாருக்கு கஷ்டம்னாலும் உடனே போய் அவர் நேசக்கரம் நீட்டக்கூடியவர். ஆரம்ப காலத்துல பல வருடங்களுக்கு முன்னால் அவர் ஞாயிற்றுக்கிழமை அவர் ரசிகர்களை சந்திப்பார். அப்ப எங்க வீடு கிட்ட எல்லாம் பயங்கர கூட்டம் வந்துடும். நான் கேட்பேன், ஏன் தம்பிங்களா இவ்வளவு பேர் கிளம்பி வரீங்களே என்ன அப்படின்னு. இல்ல, அவரு எங்க வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் ஒரு சொந்த சகோதரர் மாதிரி உதவி செய்வாரு, அதுக்காக நாங்க அவரை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஒரு ரொம்ப நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கும் போது என்னால சிந்திக்கவே முடியல. என்னால அவர் இன்னும் அரசியல்ல இன்னும் பல உயரத்தை தொட்டு இருக்க வேண்டும். அது அவரோட உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கலன்ற போது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியா எனக்கு இருக்கு. இணைப்பில் உங்களது இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம்.